மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 2ல் சனி வலுவாக இருந்தாலும் 3, 4, 5 ஆகிய வீடுகளில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றன. அதனால்தான் கூறுகின்றேன், நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் இருக்கின்றது. மகரத்திற்கு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு அவர் அதிபதியாகின்றார். அதே நேரம் பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படும் வேலை, தொழில், ஜீவனத்தை குறிக்கும் 10ஆம் வீட்டிற்கும் அவர் அதிபதியாகின்றார். அத்தகைய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நிலையில் இருக்க போகின்றார். மாதத்தின் முதல் பகுதியில் அவர் 4ஆம் வீட்டிலும் பின்பு 5ஆம் வீட்டில் ஆட்சி என்னும் நிலையில் இருக்க போகின்றார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது திக்பலம் அப்படின்னே நம்ம கருதுவோம். அதுவும் ஒரு வலிமையான ஒரு நிலைதான். இதனால புதிய வேலை வாய்ப்புகள், திருமணம் கைகூடுவது, வீடு வாகனம் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அத்தகைய நல்ல விஷயங்களுக்கான ஆரம்பங்களும் அடித்தளங்களும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கும். அது எந்த அளவிற்கு நடக்கப் போகின்றது, இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பா அல்லது சின்ன நல்ல வாய்ப்பா அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதக வலுவை பொறுத்து இருக்கு, உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறிப்பிடும்படியான ஒரு நல்ல விஷயமோ நல்ல விஷயத்துக்கான ஆரம்பமோ இந்த மாதம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் கிடைக்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்த தொடங்குங்கள். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, குருவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன் சற்றே தாமதமாக கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதத்தின் பெரும் பகுதி அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அஸ்தங்கம்னா சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்று விட்டால் அதை அஸ்தங்கம்னு சொல்றோம். அத்தகைய அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை இழக்கும். குருவோட முக்கியமான காரகத்துவம் என்ன? பணவரவு. அதனால பணவரவு சற்றே தாமதமாகலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் ராகுவிடம் கிரகணம் அடைகின்றார். சூரிய சந்திர கிரகணத்தை நம்ம கண்களால பார்க்க முடியும். ஆனால் செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு ஏற்படும் ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் இணைவால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் கிரகணம் தான். ஓகே, நம்ம கண்ணால பார்க்க முடியலன்றதுனால அது கிரகணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ராகு செவ்வாய் இணைவு அப்படின்றது செவ்வாயின் கிரகணம் தான். ஸோ செவ்வாயும் கிரகணம் அடைகின்றார். அதாவது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ராகுவிடம் கிரகணப்படுவதாலும் குரு சூரியனிடம் அஸ்தங்கம் அடைவதாலும் ஓகே, எதிர்பார்த்த பணவரவு சற்றே தாமதமாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? குருவால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அடுத்த மாதம் முதல் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது முன்பே எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா அவர் பெயர்ச்சியான உடனேயே இன்னைக்கு 10 தேதியிலேருந்தே அவர் 8ஆம் தேதியா 10ஆம் தேதியா 8ஆம் தேதியிலேருந்தே குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் தான் இருக்கின்றார். ஓகே, அதனால்தான் இந்த குருவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் சற்றே தாமதம் ஆக போகின்றது அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் ராகு இணைவு அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சில நிலைகளில் அது விபத்துக்களை ஏற்படுத்தலாம். ஓகே, இதுவும் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து தான். ஓகே, நீங்க ரிஸ்கியான வேலை செய்றீங்க, அதாவது இந்த நைட்ல டிரைவ் பண்றீங்க, இல்ல ஹெவி மிஷினரி ஹேண்டில் பண்றீங்க, இல்லைன்னா இந்த ஃபயர் போன்ற விஷயங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி மே மாதம் நன்றாக இருக்கும், நல்ல வாய்ப்புகளும் வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.